என்று ஆசைப்படுகிறீர்களா? அல்லது அப்படி நீங்கள் ஆசைப்படவில்லை என்று சொன்னா உங்களுக்கு வழங்கப்பட்ட வாழ்நாள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? வாழ்வாதாரம் பெருகணும் ஆசைப்படுகிறீர்களா? அதற்கும் வழி இருக்கு. வாழ்நாள் நீட்டிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? அதற்கும் வழி இருக்கு. என்ன வழியை சொல்லி கொடுக்கிறாங்க? உங்களுடைய உறவுகளை நீங்கள் இணைத்து வாழுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ரத்த பந்த உறவுகளை நீங்கள் ஆதரித்து சேர்த்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து அவர்களுக்கு அன்பு பாராட்டி அவர்களுக்கு நல்ல விதமாக கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவர்களை மகிழ்வித்தார். ரத்த பந்த உறவுகளை நீங்கள் மகிழ செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு எதை தருகிறான்? உங்களுடைய வாழ்வாதாரத்துல பரக்கத்தை தருகிறான். நெருக்கடி இல்லாத, கடன் சுமை இல்லாத நிம்மதியான வாழ்வாதாரத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேரண்டி ஏற்றுக்கொள்கிறான். உங்களுடைய வாழ்நாள் நீட்டித்து தருவதற்கு அல்லாஹ் கேரண்டி எடுத்துக்கொள்கிறான். அப்ப அதுல மெயினான விஷயத்தை எதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? தொழுகையோ நோன்போ ஜக்காத்தோ ஹஜ்ஜோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கல. இங்க எதை கொண்டு வந்து வைக்கிறாங்க? உறவினர்களோடு இணைந்து வாழ், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய், அவர்களை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் பாதுகாத்துக்கொள். இந்த விஷயத்தை தான் இஸ்லாம் ரொம்ப ஆணித்தரமாக சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்ப காலகட்டத்துல அந்த மக்கமா நகரத்துல இஸ்லாத்தை எடுத்து வைக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த காஃபிர்களை குறித்து வஹி இறக்கி கொண்டே இருக்கிறான். காஃபிர்களுடைய தன்மைகள், குறைஷிகளுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹ் பேசிக்கொண்டே இருக்கிறான். அப்ப ஒரு இடத்துல அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லுகிறான். குர்ஆனை மறுக்கக்கூடிய அவர்களுடைய பண்புகளை பேசுறான். குர்ஆனை மறுக்கிறார்கள் காஃபிர்கள், அவர்களை பற்றி அவர்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். குர்ஆனை மறுக்கக்கூடிய அவர்கள் பூமியிலே குழப்பம் விளைவிப்பார்கள். இது முதல் பண்பு. யாரெல்லாம் குர்ஆனை மறுக்கிறார்களோ அவர்கள் பூமியிலே குழப்பத்தை விளைவிப்பார்கள். இரண்டாவது பண்பையாக எதை சொல்லுகிறான் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ் சேர்த்து வாழ சொன்ன உறவுகளை வெட்டி விடுவார்கள். இணைந்து வாழ சொன்ன உறவுகளோடு இணைந்து வாழ மாட்டார்கள், உறவை பேண மாட்டார்கள். அப்ப ரெண்டு பண்பை அல்லாஹ் சொல்றான் குர்ஆனை மறுக்கக்கூடிய கூட்டத்தாருக்கு இருக்கக்கூடிய பண்பாக. ஒன்று, அவர்கள் பூமியில் குழப்பம் விளைவிப்பார்கள். மற்றொன்று, அவர்கள் உறவுகளை வெட்டி விடுவார்கள், துண்டித்து விடுவார்கள், உறவுகளோடு இணைந்து வாழ மாட்டார்கள். சிந்தித்து பாருங்க, இது யாருடைய பண்பு? உறவுகளை இணைத்து வாழ மாட்டேன், எனக்கு சொந்த பந்தமே வேண்டாம், அவன் வீட்டுக்கு போக மாட்டேன், இவன் வீட்டுக்கு போக மாட்டேன், எனக்கு அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது, அக்காவும் கிடையாது, தங்கச்சியும் கிடையாது, மாமா கிடையாது, சாச்சா கிடையாது, யாரும் எனக்கு கிடையாதுப்பா, எல்லாரும் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, எவனும் என்னை மதிக்கல, எவன்